ஹாய்! டுடே மார்னிங் ரொட்டீன் தான். காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சாச்சு. டீ போட்டும் குடிச்சுட்டேன். ஆனா ஷூட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. 2 குட்டியும் எழுந்தாச்சு. எழுந்து 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. பெரியவ பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிருக்கா. சின்னவ பார்த்தீங்கன்னா அழுதுட்டே இருந்தா. சரி கட்டில் மேல தூக்கிட்டு போய் போட்டேன். அப்பயும் அழுதுட்டு தான் இருந்தா. சரி கொஞ்ச நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் 2 பசங்களையும் வச்சுட்டு என்னால சமாளிக்க முடியல. ஆனா இருந்தாலும் என்ன பண்றது? எப்படியாச்சும் சமாளிச்சு தான் ஆகணும். இன்னைக்கு காலையிலேயே சாதம் தான். கறி குழம்பு வச்சுட்டு சாதம் வடிச்சிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. குட்டி பாப்பாவை யானையிலேயே தூங்க வச்சுட்டேன். நேற்று தேய்ச்ச சாமான் இருந்தது. அதெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. பெரியவ வீடு ஃபுல்லா டாய்ஸ் எல்லாம் கொட்டி விட்டுட்டா. ஆனா அவ விளையாட மாட்டா. அது கொட்டி விடுறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். சிவானி வீட்டில் இருந்தாலுமே சும்மாவே இருக்க மாட்டா. என்னை அவ்வளோ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் குட்டி பாப்பாவையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா. எனக்குமே பயங்கரமாக டிப்ரெஷனாக இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பாக அவளை கூட்டிகிட்டு போய் பால்வாடியில் விட்டுடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் அவள் பால்வாடி போகிறா. பெரிய குட்டி கடைக்கு போயிட்டு வந்துட்டா. வந்த உடனே ஒரு ஸ்மைல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தா. சின்னவளை வந்த உடனே திருப்பியும் எழுப்பி விட்டுட்டா. திருப்பியும் ஆட்டி விட்டுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். இப்படிதான் டெய்லி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவளை எழுப்பி விடுறதே அவளுக்கு ஒரு வேலை. இவங்களை வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையிலேயே அவளுக்கு பிடிச்ச கரடி சேனல் வச்சு விட்டாச்சு. அதை கொஞ்ச நேரம் பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அப்பதான் கொஞ்சம் சைலண்டா இருப்பா. குட்டியை எழுப்ப மாட்டான்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குட்டியை எழுப்பியாச்சு. எழுப்பி சுடு தண்ணி போட்டிருக்கேன். அவளுக்கும் ஆயில் மசாஜ் பண்ணி விட்டுட்டேன். இன்னைக்கு அவங்க அப்பா தான் குட்டி பாப்பாவை குளிக்க வச்சாங்க. நானும் ரெடி ஆயிட்டேன். பெரியவளை கூட்டிட்டு போய் பால்வாடி விடலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம் 2 பேரும். ஒரே ஹாப்பியா இருக்காங்க அந்த அம்மா பால்வாடி போறேன்னு சொல்லிட்டு. குட்டி பாப்பாவை அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு நானும் சிவானியும் கிளம்பிட்டோம். அவ என்னமோ ஜாலியா இருக்கா. ஏன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. குழந்தை இவ்வளவு நாளா வீட்டில் இருந்துட்டு பால்வாடி விடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அவளுக்கு மதியம் சாப்பிட முட்டை சாதம் பண்ணி கொடுத்துருக்கேன். டவல் அதுக்கப்புறம் தண்ணியும் ஊற்றி கொடுத்துட்டேன். எல்லாமே அவகிட்ட சொல்லிட்டேன். பசிச்சா சாப்பிடணும், தண்ணியும் குடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. அவள் ஹாப்பியாக கிளம்பிட்டா. ஆனால் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டாரு. நான் சாப்பிட்றதுக்கே மணி 10 o'clock மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்திரம் கொஞ்சம் இருந்தது. அதையும் வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் மேடையே கழுவிட்டு எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா மணி 11 ஆயிடுச்சு. இது போல் தான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் போகும். இதே போல் நிறைய வீடியோ நீங்கள் என்னுடைய சேனலை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.